ஹலோ, நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம சார்ட்ல ட்ரா பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை செட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், இங்கே நம்ம 9ஆம் தேதி ஜூன் மாதத்துக்குரிய நிஃப்டி ப்ரைஸஸ் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு ஜூன் 9ஆம் தேதிக்குரிய ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் R1, R2, R3, சப்போர்ட் லெவல் S1, S2, S3 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 9ஆம் தேதிக்குரிய நம்மளோட கால்குலேஷனை வச்சு 10ஆம் தேதி சார்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 10ஆம் தேதிக்குரிய சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது 10ஆம் தேதிக்குரிய கேண்டில்ஸ். இங்கே நமக்கு கருப்பு கலர்ல இருக்கிறது பைவட் பாயிண்ட், பிரவுன் கலர்ல இருக்கிறது R1, R2, R3, கிரீன் கலர்ல சப்போர்ட் லெவல் 1, 2, 3. நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல்னா இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R1 23,333. நம்ம எக்ஸாக்டா இதே அமௌண்ட் எடுக்காம பிளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் ஜோனா கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளதான் நம்ம கேண்டில் மூவ் நம்மளோட கால்குலேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கும். ரெசிஸ்டன்ட் ஜோன் 1, ரெசிஸ்டன்ட் ஜோன் 2, 3. அதே மாதிரி சப்போர்ட் ஜோனுக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்ஸ், சப்போர்ட் ஜோன் 2, சப்போர்ட் ஜோன் 3. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இது எல்லா பாயிண்ட்ஸும் தெரியறதுக்காக நான் இப்போ 1 hour சார்ட்ல உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதுவே 5 minutes சார்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 5 நிமிஷ சார்ட். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பைவட் பாயிண்ட் இங்க கருப்பு கலர் லைன், ரெசிஸ்டன்ட் லெவல் 2 லெவல், சப்போர்ட் லெவல் 3 லெவல் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பைவட் பாயிண்ட்க்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க ஒரு சான்ஸ் எடுக்கிறோம். R1ல இருந்து நம்ம R2, அதாவது ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு 2க்கு மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குறது. ஸோ நம்ம இங்கே நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறோம். திரும்ப இங்கே நம்ம ஒரு செல் ஆர்டர் ஓப்பன் பண்ணோம். அது R1 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. R1 பிரேக் அவுட் ஆகுதா பார்க்குறோம், பிரேக் அவுட் ஆகுது. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்குறோம், ஆகுது. வெயிட் பண்ணுறோம். சப்போர்ட் லெவல் 1 வந்து ரீச் ஆகுதான்னு பார்க்குறோம், இல்லை. மார்க்கெட் திரும்ப நமக்கு பவுன்ஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஆர்டரை இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மார்க்கெட் மேலே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுறதுனால இங்கே அடுத்த ஆர்டரை நம்ம எடுக்கிறோம். இது R1 ரீச் பண்ணுது. R2க்கு ரீச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஆனால் மார்க்கெட் வந்து R2 ரீச் பண்ணாமல் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இங்கே நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். இது R1க்கு வருது. R1 பிரேக் அவுட் ஆகுது. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகுதானா, இல்லை. திரும்ப மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 பிரேக் அவுட் ஆகி திரும்ப வந்து இது R2க்கு போகாமல் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்காம வெயிட் பண்ணுறோம். இப்போ இங்கே இந்த R2ஓட R2 ஜோன், அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். R2க்கு போதா பார்க்குறோம், இல்லை. இங்கே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே ஒரு செல் ஆர்டர் எடுக்கிறோம். இதை R1 பிரேக் அவுட் ஆகுதா பார்க்குறோம், ஆகுது. ஆகி கீழே இறங்குது. பைவட் பாயிண்ட் வருதா பார்க்குறோம், வருது. பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுது. திரும்ப மார்க்கெட் நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு சைட்வேஸில் போகிறதுனால எந்த ஆர்டரும் நம்ம பண்ணலை. திரும்ப பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. செல் ஆர்டர் எடுக்கிறோம். S1 ரீச் ஆகுதான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ நம்ம இங்கே ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறோம்.
இது வந்து நம்ம ஒரு நாள் பண்ணக்கூடிய ட்ரேடிங். இல்லை நமக்கு எத்தனை சான்சஸ் கிடைச்சிருக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் நமக்கு 8 சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 8 சான்ஸ்ல குறைஞ்சபட்சம் நம்ம 5000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம டெய்லி நம்மளோட சார்ட் மூவ்மெண்ட்டை இந்த R1 ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு கால்குலேட் பண்ணி ப்ளஸ் நான் உங்களோட டெக்னிக்கல் அனலைசிஸும் வச்சு நம்ம சேர்த்து ட்ரேடிங் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லியும் நம்மளோட சார்ட் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.